ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமான எக்ஸாம். ஏன் அது முக்கியமான எக்ஸாம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஹோல் போர்ஷன், ஃபுல் போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு எக்ஸாமா எழுத போறீங்க, ஃபேஸ் பண்ண போறீங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்க 10th இருந்தாலும் சரி, +1 இருந்தாலும் சரி, +2 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? இந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எஃபிஷியண்டாக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை நாம வந்து தைரியத்தோட ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி வந்து 500க்கு 450 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி 600க்கு அபோவ் 550 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சரியா? ஓகே, இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட்டே ஆகிருக்காது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேமோட. சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னா நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேமோட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போதான் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸில் கம்ப்ளீட் ஆயிருக்குது, எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயில் எனக்கு தெரியும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்கமிங் டேஸில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடிஞ்சதோ முடியலையோ, இப்போ முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக தைரியமாக உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்ஸ்லாம் முடிஞ்சு. நீங்கள் என்ன பண்ணலன்னா நீங்கள் வேறு எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு 20 நாளை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25ஆம் தேதிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் என்ன சார் செய்யறது அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுப்பேன்னா, செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுடைய மார்க் நமக்கு எந்த வகையிலையும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் செகண்ட் மிட் டர்முடைய போர்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா அப்படின்றத, படித்து முடிச்சிட்டிங்களா முடிக்கலையா அப்படின்றத. முடிச்சிட்டிங்கன்னா தைரியமாக நீங்கள் ஹாஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீக் வரைக்கும் அந்த செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய போர்ஷனை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வெறும் 10 நாள் தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் போர்ஷன் ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அதில் ரிவைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு ரிவிஷனுக்கே டைம் இல்லாமல் அடுத்தடுத்த நாள் எக்ஸாம்ஸை போட்டாங்கன்னா நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுன்றது அதுக்கு ஒரு சாத்தியமே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போலேருந்தே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் மார்க் வரலன்னாலும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? சரி, ஓகே. நீங்கள் ஹாஃப் இயர்லிக்கு ரெடி ஆகிட்டீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நீங்கள் போர்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய 10th 11th 12th யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் காமனாக செய்ய வேண்டிய ஒரு 6 ஸ்டெப்ஸை நான் இங்கே உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். இந்த 6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அவுட் ஆஃப் 100. ஸோ அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன், எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், வேக் அப் ஏர்லி. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். நீங்க இன்னும் காலையில சீக்கிரம் எந்திரிக்காத பழக்கத்தை கொண்டுட்டு வரலன்னா நீங்க இன்னும் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படியவே தாண்டலன்னு அர்த்தம். காலையில நாம வந்து எப்போ ஒரு மனுஷன் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில வந்து அந்த அந்த வெற்றிக்கான முதல் படியில கால் எடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது காலையில 3 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவன் மனிதன், 7 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவன் எருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் அப்படின்றது எத்தனை மணி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மணியா இருக்கணும். இந்த ஏர்லி மார்னிங் அப்படின்றது 4 மணி. 4 மணிக்கு நீங்க எந்திரிங்க.
காலையில நான் எவன் ஒருவன் காலையிலே தன்னுடைய படுக்கையை உதறிவிட்டு எழுகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் தடையை உதறிவிட்டான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எப்ப நீ ஃபர்ஸ்ட் நீ காலையில யாருடைய உதவியும் இல்லாம அலாம் வைக்காம அம்மா அப்பா வந்து உன்னை குத்தி குத்தி எழுப்பாம நீ காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டனா நீ வெற்றிக்கான முதல் படிக்கல்ல கால் வச்சிட்டின்னு அர்த்தம். ஸோ முதல்ல நீ இதை செய்யணும். இதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீ ரெகுலரா டெய்லி காலையில சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அந்த விக்ட்ரிக்கான ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது இதைத்தான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் காலையில எந்திரிக்கிறது அப்படின்றது. ஒரு 2-3 நாள் 4-5 நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யாருடைய உதவி இல்லாம நீனே எந்திரிக்க ஆரம்பிச்சிடு. அதனால செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வா. சரியா? ஓகே. ரெண்டாவது, மேக் அ பிளான் அண்ட் ஃபாலோ இட். வடிவேல் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணலைன்னா அது எப்படி ஆயிரும்? கண்டிப்பா சொதப்பிடும். ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, அது படிப்புல மட்டும் இல்லை, வேலையில மட்டும் கிடையாது, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நம்ம ஒரு பிளானை நம்ம ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணாம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் பிளான் பண்ணி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கரெக்டான பிளான் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். பிளானே நம்ம கரெக்டாக போட்டோம்னா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா. அதனால பிளான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம படிக்க போறோம், ஒரு நாளைக்கு என்ன சாப்டர் படிக்க போறோம், இந்த நாளில் என்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம், அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்க போறோம், இது எல்லாத்தையும் நாம நமக்குன்னு பிளான். ஏன்னா மற்றவங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்கறத விட நீங்க உங்களுக்குன்னே ஏற்படுத்திக்கக்கூடிய ஸ்டடி பிளான் ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்க. நாம எப்பவுமே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட இருக்கணும். நமக்கு நாம அப்படின்ற திட்டத்தோட இருக்கணும். நீ சொந்தமா ஒரு பிளானை ரெடி பண்ணி கரெக்டான ஒரு பிளானா ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ ரெடியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சக்சஸ் வந்துடும். நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவ. சரியா? ஸோ அதனால வந்து ஒரு பிளானை ரெடி பண்ணி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பிளான் போட்டா மட்டும் பத்தாது. சும்மா இப்போ நம்மளே ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தோம் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு, டெய்லி ஸ்டடி பிளான் சொல்லிட்டு டெய்லி கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். அதை நீங்க இப்போ கூட போய் பாருங்க நம்ம சேனல்ல. அந்த குவார்டர்லி எக்ஸாமுடைய ஸ்டடி பிளான் டே 1 பார்த்தீங்கன்னா ஒரு 8000 வியூஸ் கிட்ட போயிருக்கும் நமக்கு. டே 2 பாருங்க பாதிக்கு பாதி 4000 5000 வியூஸ் தான் போயிருக்கும். டே 3 3000, டே 4 2000, இப்படியே ரொம்ப கம்மியாயிட்டே போகும். அப்போ ஒரு பிளானை போட்டால் மட்டும் நம்ம பத்தாது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே காமனானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையும் நமக்கு தேவையான விஷயங்கள். அடுத்து நீ படிக்க அந்த பிளான் போடுற இல்லையா, அந்த பிளானை நம்ம எப்படி போடணும்னா, இன்னும் நீ படிக்காத போர்ஷன் என்ன, இது வரைக்கும் நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன லெசன்ஸ்லாம் படிக்கல, செகண்ட் மிட்டம்க்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸ் நம்ம தொற்றுக்கவே மாட்டோம். செகண்ட் மிட்டம் கூடிய போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் 9 வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இன்னும் 3 சாப்டர் இருக்கு, 10, 11, 12 3 சாப்டர் இருக்கு. இதை நாம ஃபர்ஸ்ட் படிக்கணும். லெஃப்ட் ஓவர் போர்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிச்சிருக்கக்கூடிய போர்ஷனை ரிவைஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. படிச்சுக்கிட்டே போனோம்னாலாம் பத்தாது. ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சது ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா ரிவிஷன் அப்படின்றது இருக்கணும். அப்போ உன்னுடைய பிளான்லயே ஸ்டடிங்க்கு மட்டும் நீ டைம் அலாட் பண்ணக்கூடாது, ரிவிஷனுக்கும் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நீ டைம் அலாட் பண்ணணும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காமனாக நடக்கக்கூடியதுதான். ஒரு 10 நாளைக்கு மேலே படித்ததை இப்போ நம்ம புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்னடா இது அப்படியே அவ்வளோ புதுசாக இருக்குதுன்ற மாதிரி தோணும் உனக்கு. இது எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஸோ அதனால ரிவிஷன் அப்படின்றதும் முக்கியம். அதனால நீ ஃபர்ஸ்ட் நீ வந்து படிக்காத போர்ஷன்ஸை படித்து முடிச்சுட்டு அதை ரிவிஷனும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணு. இந்த மெத்தடில் உன்னுடைய பிளானை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணு. அடுத்து முக்கியமானது ரெஃபர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். இந்த நம்ம போர்டு எக்ஸாமை தவிர மற்ற எக்ஸாம்ஸ்க்கு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷனு, செகண்ட் மிட்டம், ஃபர்ஸ்ட் மிட்டம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம்.
எந்த அளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த எக்ஸாம்ல, அதாவது இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நீ ஃபுல் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீ ரெஃபர் பண்ண. உன்னோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ரெஃபர் பண்ணக்கூடாது, எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ரெஃபர் பண்ணணும். அப்படி நம்ம ரெஃபர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இயருக்கு நமக்கு அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஓன் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. அதனால தான் நம்மளுடைய சேனல்லே நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஸ்டின் பேப்பரை, உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரை நம்ம வீடியோஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய நோக்கம் இதுதான். ஓகே, அடுத்து 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவா இருங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே. இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஒன்றும் இருக்காது. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுமே புக் பேக்கில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேருந்து எல்லாத்துக்குமே. அது எல்லாத்தையும் தரவா இருங்க. இப்போ உங்களுக்கு 20 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கேட்குறாங்கன்னா இதில் 16 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு புக் பேக் தான் வரும். 15 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கேட்குறாங்கன்னா இதில் உங்களுக்கு 12 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு 1 மார்க் தான், புக் பேக் 1 மார்க் தான் வரும். அதனால புக் பேக் 1 மார்க்கை தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும் போதே அந்த 1 மார்க் எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிச்சாச்சு, ரிவிஷனும் கொடுத்தாச்சு. அதை எழுதி பார்க்காத வரைக்கும் நீ என்ன மிஸ்டேக் விடுறன்றது உனக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமையலே கற்றுக்குறோன்னு வச்சுக்கிறோங்களேன். யூடியூப்பை பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சமைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோங்களேன். அதை சமைச்சு பார்த்து முடிச்சா தான் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நீ ஜஸ்ட் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நமக்கு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணுன்றது தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நீ இருக்கேன்னு வச்சுக்கவேன், நீ அதுக்கப்புறம் நீ செய்ய போகையில தான் உனக்கு உண்மையிலேயே அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக வைக்க தெரியுதா வைக்க தெரியலையான்ற அந்த ரிசல்ட் உனக்கு தெரியும். அப்போ நம்ம எழுதி பார்க்காத வரைக்கும், அதை செஞ்சு பார்க்காத வரைக்கும் அதோட ரிசல்ட் என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம், என்ன தப்பு பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வீக்லி டெஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை, சண்டேலாம் வரக்கூடிய நாளில் கொஞ்சம் படிக்கிறதுக்கு அதிகமான டைமும் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை ஒரு சப்ஜெக்டையாவது டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஏன்னா நம்ம ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது தான் என்ன மிஸ்டேக் விடுறோன்றது தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ அப்புறம் இதை மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவோம். இது போக நம்ம சேனலில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுப்போம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டடி பிளானர் வேணுமா தர்றேன், நான் கொடுக்குறதுக்கு ரெடி தான். உங்களுக்கு ஸ்டடி பிளானர் டெய்லி கொஸ்டின்ஸாக கூட கொடுக்குறேன், குவார்டர்லி எக்ஸாம் கொடுத்த மாதிரி. நீ ஃபாலோ பண்ணுவியா? அதான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ஏன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன் அது குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்றது எனக்கு தெரியல. உனக்கு நீ இன்ட்ரெஸ்ட் குறையும் போது எனக்கு குறைஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுது. அதனால நீ ரெடியா இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நானும் உனக்கு டெய்லி ஸ்டடி பிளானா டெய்லி கொஸ்டின்ஸாக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். எப்படி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாஸ் கொடுப்போம். நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படிலாம் நம்ம கொஸ்டின் கேட்பாங்கன்ற வீடியோஸ்லாம் கொடுக்க போறோம். எல்லா வீடியோஸும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நீ ரெடியா? ரெடிதான், ரெடின்னு கமெண்ட் பண்ணு. சரியா? இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு, அவங்களும் இந்த வீடியோ மூலமா பிரயோஜனமாகும். தேங்க்யூ.